ஆசையாய் வளர்த்த மகனை இழந்து வேதனையில் நிலைகுலைந்து போன பெற்றோரின் காட்சிகள்தான் இவை. சென்னை சேத்துப்பட்டு குருசாமி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர்தான் கிஷோர். இவரது தந்தையான கோபிநாத் பிரபல கார் தயாரிப்பு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் உள்ளார். தாய் நித்யா மின்சார வாரியத்தில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதியினருக்கு கிஷோருடன் ஒரு மகளும் உள்ளார். இந்த நிலையில்தான் கிஷோர் படிக்கும் பள்ளியில் அவருக்கு நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. அவரோடு படிக்கும் சக மாணவர்கள் கிஷோரை உருவக்கேலி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் மாணவர் கிஷோர். இதனை மகனின் செயல்பாடுகள் மூலம் அறிந்த அவரின் தாய் நித்யா இது குறித்து கிஷோரிடம் விசாரித்த போது தன்னுடைய பள்ளியில் சக மாணவர்கள் தன்னை உருவக்கேலி செய்து கிண்டல் செய்து வருவதாக கூறி கதறி அழுததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நித்யா உடனே கிஷோரை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். தனது மகனுக்கு நிகழும் கொடுமைகள் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். அந்த பள்ளிக்கு இன்று விடுமுறை என்பதால் இது குறித்து வெள்ளிக்கிழமை விசாரிக்கலாம் என்று அப்பள்ளி நிர்வாகத்தினர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி தாய் நித்யா மற்றும் மகன் கிஷோர் வீடு திரும்பியுள்ளனர். தாயுடன் சென்று புகார்களித்தும் சரியான தீர்வு கிடைக்கவில்லையே என்று கிஷோர் மேலும் வேதனையடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டுக்கு வந்த கிஷோர் தான் வெளியில் சென்று வர வேண்டும் என்று தாயிடம் கேட்டுள்ளார். மகனின் நடவடிக்கையால் அச்சமடைந்த தாய் கிஷோரை வீட்டிலேயே இருக்கும்படி கூறியுள்ளார். இதனிடையே சிறிது நேரத்தில் கிஷோர் காணாமல் போக அவரை தேடிய போது 4வது மாடியில் உள்ள டெரஸ் பகுதியில் அமர்ந்திருந்துள்ளார். தாய் நித்யாவை பார்த்ததும் தான் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தாயிடம் கூறிக்கொண்டே 4வது மாடியிலிருந்து கீழே குதித்திருக்கிறார் கிஷோர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவர இரத்த வெள்ளத்தில் கிடந்த கிஷோரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கிஷோர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் கிஷோரின் பெற்றோர் கதறி அழுது துடித்துள்ளனர். இதனையடுத்து மாணவன் கிஷோரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு மகனை இழந்து பெற்றோர் வேதனையில் தவித்தது காண்போரை கண்கலங்கச் செய்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சக மாணவர்கள் கேலி கிண்டல் செய்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான 12ஆம் வகுப்பு மாணவன் தாய் கண்முன்னே 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.